நல்ல வாசனையான கம்பு தோசையும் அது கூட சாப்பிடுறதுக்காக கார சட்னியும் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த கம்புல ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கவும் ரத்த சோகையை சரி செய்யவும் இந்த கம்பு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த கம்பு தோசைய எப்படி செய்யலான்னு பாக்கலாமாங்க. நான் இட்லி அரிசி எடுத்திருக்கிற கப்ல 2 கப் அளவுக்கு கம்பு, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, அரை கப்புக்கு கொஞ்சம் மேல வெள்ளை உருட்டு உளுந்து இதையெல்லாம் சேர்த்து தண்ணியில 4-5 முறை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, உளுந்து, கம்பு இதையெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 6 இருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு நம்ம தோசையை ஊத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கமா திருப்பி விட்டு நல்லா வேகிற அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். கம்பு தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸ்டவ்ல ஒரு குட்டியா ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 15 பூண்டு பற்களை சேர்த்துட்டு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளியையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி இருக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா வெல்லத்தை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓரளவு அரைப்பட்ட உடனே கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சுக்கலாம். சட்னி நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம். கம்பு தோசையும் கார சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.